எப்பொழுதுமே மனிதர்கள் மனுஷிகள் எப்பொழுதுமே தன்னை குறித்து பெருமிதமாக என்ன செய்வாங்கன்னா பேசுவாங்க. ஆமென், நான் நல்லா படிச்சிருக்கேன், அழகுனனாக இருக்கிறேன், பெரிய ஆளாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து அதிகமாக பேசுவார்கள். இல்லை என்று சொன்னால் மற்றவர்களை குறித்து அதிகமாக என்ன செய்வார்னா குறை சொல்வார்கள். அருமையான சகோதர சகோதரர்களே, நம்மை பற்றியே நாம் அதிகமாக நாம் பேசி கொண்டிருந்தால் நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் இருப்பினை காட்டில் எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் எப்படி பேச முடியும்? நான் என்ன தானே நான் பேசிகிட்டே இருந்தோம்னா அவரை நான் எப்படி நான் பேச முடியும்? அருமையான சகோதர சகோதரிகளே, அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். கிறிஸ்து நமக்குள்ளே பிழைத்திருக்கிறார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல, அவர் எனக்குள்ளே பிழைத்திருக்கார். அப்போ பிழைத்திருக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி பேச வேண்டும்? ஆமென். நான் என்னை பற்றி பேசாமல் அவரை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குது என்று சொல்லலாம். அவரை பற்றி பேசுவதற்கு ஆமென், சிலுவை பற்றி அடையாளம் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடையாளத்தை நாம் வெளிப்படுத்தி நாம் பேசுவோம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமம் மேம்படட்டும். ஆமென்.